சோ இது அவங்க பொலிட்டிக்கலான ஒரு பேலன்சிங் ஆக்ட். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஐயுஎம்லோ தங்களை மிரட்டி விட முடியாது. நாளைக்கு 4 சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. அந்த 4லயுமே தாவேகா வென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் அல்லது ஐயுஎம்எல் பிளஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்த 8 கட்சியில் இருக்கக்கூடிய 4 கட்சியில் இருக்கக்கூடிய 8 எம்எல்ஏக்கள் இதுல 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணா கூட தங்களுடைய கட்சியிலிருந்து தாவே கலந்து 4 எம்எல்ஏக்கள் அதை காப்பாற்றுவார்கள். சோ பெரும்பான்மைக்கு பிரச்சனை இருக்காது. சோ 4 கட்சியுமே வெளியில போய் 8 எம்எல்ஏக்களுமே வெளியில போனா அதுக்கு பெரும்பான்மைக்கு பிரச்சனை இருக்கும். அதையும் சரி செய்வதற்கு இன்னும் தொடர் முயற்சிகள் இருக்காங்க. சோ பொலிட்டிக்கலி திஸ் குட் பி சீன் அஸ் எ மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆனா தார்மீகப்படி இவர்கள் தூய சக்தி அப்படிங்கிற வார்த்தையை, அந்த வாதத்தை, அந்த ஸ்டாண்டை தொடர்வதற்கு அந்த தகுதியோடு இருக்கிறார்களா, அந்த தகுதியோடு தொடர்களாளா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்விதான். நாங்க எல்லா கட்சியும் செய்தது போல இதற்கு முன்னால் காங்கிரஸோ பாஜகவோ அதிமுகவோ திமுகவோ செய்யாதது அல்ல. அவர்கள் அத்தனை பேருமே செய்ததுதான். நத்திங் நியூ.